ஒருவேளை சிவபெருமான் காக்காமல் விட்டுவிட்டாலும் கூட அம்மையிடத்தில் போய் முறையிடலாம். உமையவள் நமக்கு அருள் பாலிக்காமல் விட்டுவிட்டால் விநாயக பெருமானிடத்தில் போய் முறையிடலாம். விநாயக பெருமானும் நமக்கு அருள் பாலிக்க விட்டால் முருக பெருமானிடத்தில் போய் முறையிடலாம். இப்படி எல்லா தெய்வங்களையும் சுற்றி சுற்றி வணங்கிக்கலாம்னு நாம நினைச்சுன்னு இருக்கிறோம். ஆனால் சிவபெருமான் நம்மை காக்காவிட்டால் ஒருவரும் நமக்கு அருள் செய்யக்கூடிய தன்மை யாருக்குமே கிடையாது. ஏனெனில் அந்த தெய்வங்களாக இருப்பவர் எல்லாமே யார்தான்? சிவபெருமான் தான். இதை உணர்ந்த மணிவாசக பெருமான் தான், என்னை நோக்குவார் யாரே, நீ ஆண்டு என்னை கைவிட்டு விட்டால் என்னை பார்ப்பவர்கள் யார், எனக்கு அருள்பாலிக்கக்கூடியவர்கள் யார்? ஏனென்றால் நீ ஒருத்தன் தானே கடவுள். எனவே வெகும் அன்பு இல்லை நிலை காண அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய அன்பு இருந்தா அவனை காண முடியும் அர்த்தம் இல்லையா? அந்த ஆற்றல் மிக்க அன்பினால் அவனை அழைத்தோம் என்றால் அவனுடைய அருள் நமக்கு நிரம்ப கிடைக்கும். மணிவாசக பெருமானே எனக்கு உண்மையில் அன்பில்லை என்று சொல்லிவிட்டால் நம்முடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும் இல்லையா? வெகும் அன்பு இல்லை நிலை காண. அப்படி வெகும் அன்பு இருந்தால் அவனை காண முடியும் என்ற பொருள் அங்கு பெறப்படுகின்றது. எனவே அந்த அன்பினால் ஒழிய இறைவனை அடையக்கூடிய வேறு ஒரு வழி எதுவுமே இல்லை. எனவே அந்த அன்பை, ஆற்றல் மிக்க அன்பை பிடித்துக் கொள்வோம். அந்த அன்பு ஒன்றே அவன் பால் நம்மை சேர்க்கும். ஏனெனில் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த அன்பு வடிவமாக இருக்கக்கூடிய இறைவனை, அந்த அன்பாகிய கருவியை கொண்டே மணிவாசக பெருமானுடைய வாக்கிலே அடைவோம்.